இந்த தம்பி ஒரு என்ன சொல்லலாமான்னு தெரியல, பக்கா ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் டெய்லி என்னுடைய யூடியூபோடைய மெசேஜை கேட்டு 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 ஈர்க்கப்பட்டு இங்கே மீட்டிங்க்கு வந்தான். வரும்போது எப்படி சொன்னான்னா, எனக்கு வேலையே இல்லைண்ணா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னான். பேசுறியா? எல்லாருக்கும் சோத்துரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா சாட்சிக்கு. ஆனால் எனக்கு அந்த திக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால நான் அதுக்குள்ளேயே இப்போ அது ரொம்ப அதிகமாகிடுவான்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டேன். ஆனால் அண்ணா சொன்னார், நீ வந்து பேசு, தைரியமாக பேசுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன். அப்போது நான் வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே ஒரு பார்த்தீங்கன்னா 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து தலைவலி. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் போயிட்டு அங்கே இப்போ ஏன்னா நான் வந்து போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தேன். இதுமாரி வந்து ஆண்டு விடான்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர முடியாத மாதிரி ரொம்ப தலைவலியாக இருந்தது. நான் வந்து உக்காந்து அண்ணா ஜெபிச்சதை நான் கேட்டு, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத விஷயத்த பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆக போகுது. அவர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணியிருந்தார். நான் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா அண்ணா இப்போ புதன்கிழமை இப்போ காலையில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழைப்பு வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு. நானும் அப்படி விட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் மேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. அவங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டலாம் சொல்லியிருந்தேன், அக்கா கிட்டலாம் இது மாதிரிமா. ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னார், அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, சரி அவருடைய சித்தம், சரி நான் அது நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம போவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். நான் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேம் கிட்ட பார்த்தீங்கன்னா பேச சொன்னாங்க. அவங்க பேசிட்டு என்ன சொன்னாங்க, அதான் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஜாயினிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண்டே நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு என்னென்னா இப்போ ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ அது என்ன நடந்து இப்போ அண்ணா சொன்னார். இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் சொல்கிற மெசேஜ், ஆனால் அந்த டைமில் அவருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சொன்னது, அப்புறம் ஈவினிங் மெசேஜ் வந்து அடுத்த நாள் போனது, அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சல எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அது வந்து எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து இந்து தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்து கோயிலுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போகிறதில்ல. ஆனால் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைபிள் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு அன்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அது யூடியூப்பில் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து இப்போ வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ அவரை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய துணி போத்து வைக்கிற துணி பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இப்போ ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனே நான் நேரில் போய் அதை பார்க்கணும், அது பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிடணுன்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சவங்களை கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய இது எனக்கு, நான் இதுவாக இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இது ரொம்ப அதிகம், அந்த தாக்கம் ரொம்ப வருது. ஸோ அது எனக்கு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் இப்போ வந்து ப்ரே பண்ணும்போது ஸோ இந்துவாக இருக்கிறதுல ஸோ அண்ணா சொல்கிறது இப்போ இந்துல அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாரோ, இப்போ நம்ம சொன்னால் அது பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குமோ, பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ல இருந்து மாறுது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினில் மாறுறதை தாண்டி ஸோ அவருக்காக மாறணுன்ற ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்காக மாறி அது இப்போ அதுதான் உண்மை நம்பு. இப்போ அந்த பொண்ணுக்காக மாறினா அது உண்மையானது பார்த்தீங்கன்னா தெரியாது. சும்மா அந்த பொண்ணுக்காகன்றதால அந்த ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் இருக்காது. சும்மா அந்த பொண்ணுக்காகன்றதால சும்மா அந்த ஒரு ரிலிஜன் மட்டும் இப்போ வந்து அந்த விஷயத்தில் மட்டும் தான் தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ வந்து அவருக்காக மாறி நான் பண்ணணும் இல்லையா பார்த்தீங்கன்னா இந்துல நம்ம பண்ணிக்கலாம். சும்மா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக மட்டும் மாறி நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ அண்ணாவோட ஆசீர்வாதம் நான் இந்துல பண்ணுறதோ இல்லை கிறிஸ்டில் பண்ணுறதோ அதோடைய பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி சொல்கிறது அவருடைய சித்தம் பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து ஆசீர்வாதம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எப்படி நடக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சும்மா 2 வாட்டி தான் திக்கினேன். ஆனால் வந்து நான் இவ்வளோ வாட்டி பார்த்தீங்கன்னா திக்காமல் பேசுறது எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா கூட இருக்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ அவர் கூட இருக்கும்போது எனக்கு அது பார்த்தீங்கன்னா வந்து பேச முடியுன்ற ஒரு இதெல்லாம் நான் வந்தேன். இல்லைனா அண்ணா என்னால் முடியலண்ணா
ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னால் சுத்தமாக வராது வாய்ஸ். ஆனால் அண்ணா கூட இருக்கும்போது எனக்கு ஒரு 2-3 வாட்டி தான் திக்கிச்சு, அதுக்கப்புறம் திக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து மைக் எடுத்து பேசுகிறது இதுதான் முதல் தடவை. பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கெலாம் சின்ன வயசில் போயிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பிறந்ததே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் போது தான் நான் பார்த்தீங்கன்னா பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அவருடைய இது பார்த்தீங்கன்னா தாக்கம் எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் நான் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அதான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு சும்மா ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலை கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தருக்கு நன்றி, இப்போ ஜெஷாந்த் அண்ணாக்கு நன்றி. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. நான் அவனுக்கு ஒரு ப்ராஃபஸி வேறு சொல்லி விட்டேன், உன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு உன் வாயில் ஒரு திக்கு கூட இருக்காதுன்னு. அல்லேலூயா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதம் இங்கே நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசமாக இருங்க. இவங்க அக்கா சோஃபி 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா. அவள் ஒரு ஹிந்து பொண்ணு தான், எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என்ன எப்படி சுனிதா மூலம் கேள்விப்பட்டு யூடியூப்பில் பார்த்து 5 மணி ஆனால் முதல்ல பார்க்குறது சோஃபியா தான் இருக்கும். அவள் பார்த்துட்டு, ஆனால் எனக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லைன்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ண வேணா, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க அப்பா அம்மா தம்பியெல்லாம் இருக்காங்க. மக்களே, நீ இந்த வாரமே கன்சீவ் ஆயிடுவேன், இந்த மாதமே கன்சீவ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவள் கன்சீவ் ஆயிட்டா. அப்படி தானே? ஸோ அதனால் இன்றைக்கி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறா. அவள் வளகாப்புக்கும் போய் நான் தான் நடத்துவேன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. ஒரு நல்ல கை தட்டிடுங்களேன் தம்பிக்கு, நல்லா தட்டுங்க.